வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். பெரிய சூரியன் சின்னத்திலே வாக்குறுதிகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். பெரிய சூரியன் பெரிய சூரியன் வெற்றியின் சின்னம் பெரிய சூரியன் வெள்ளியோட மக்களின் சின்னம் பெரிய சூரியன். பெரிய சூரியன் சின்னத்திலே வாக்குறுதி பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் பொன்னான வாக்குகளை விடய சூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள். விடய சூரியன் விடய சூரியன் வெற்றியின் சின்னம் விடய சூரியன். அம்பேத்கர் நகருடைய பெருங்குடி மக்கள் பெரும் ஆரவாரத்தோடு வான வேடிக்கையை வர்றாங்க. பின்னாடி தான் வர்றான். போறோம் பின்னாடி போப்பா. அம்பேத்கர் நகர் பெருங்குடி வாழ் மக்கள் எழுச்சி தமிழரை வான வேடிக்கையோடு வரவேற்று எங்கள் வாக்குகள் அத்தனையும் உங்களுக்குத்தான் என்று அங்க வருவாருங்க தலைவர் அங்க வராருங்க. ஓட்டு லைவ் போகுதுங்க. 100 அப்படிதான் பண்ண முன்னாடி போட பெரிய வடிவாக வாழ போ முன்னாடி வெடி தம்பி வெடி அடிக்குது. கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. வெடி அடிக்குது ஓரமா நில்லுங்க. வர்றாரு தலைவர் உங்களை பார்க்கதான் வராருல. ஏன் முன்னாடி போறீங்க? வராது. அவர் வெற்றி பெற்றார் செய்தி கேட்டோம்னா இது மாதிரி வெடிக்கணும். நம்ம அம்பேத்கர் வராது பாருங்க. நம்ம அண்ணன் திரும்ப வராது பாருங்க. நம்ம அண்ணன் திரும்ப வராது பாருங்க. பெரியாரின் பிள்ளை வராது பாருங்க. பெரியாரின் மாணவன் வராது பாருங்க. அம்பேத்கருடைய வாரிசு வராது பாருங்க. காரல் மார்க்சினுடைய தத்துவம் வராது பாருங்க. அயோத்திதாச பண்டிதர்கள் உருவம் வராது பாருங்க. தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுடைய மாணவன் வராது பாருங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலை நிமிர்வுக்காக தன் வாழ்வை முழுமையாய் அர்ப்பணித்துக் கொண்ட போராளி தலைவர் வருகிறார் பாருங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலை நிமிர்வுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட புரட்சியாளர்களுடைய தொடர்ச்சியாய் 2ஆம் அம்பேத்கராய் அவருக்கு அதுதான் சந்தோஷம். ஆமா, இந்த கொடியெல்லாம் கொஞ்சம் இது பண்ணுங்கப்பா. கொடியை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கப்பா. அவர் ஜெயிச்ச உடனே 10 கொடி வச்சுப்பா.
அழகிய அன்பு திருவிழா திரும்ப வாழ்க. அழகிய பங்குக்கு அறிவு மலர் என்று தோற்றத்தில் அறிவு மலர் செல்கிறது. அழகிய பெண்களுக்கு தமிழ் மலர் என்று தோற்பித்து வாழ்த்துகிறேன். தமிழ் மலர் பாண்டியன் சூடாமணி நான்கு இல்லையா? நான்கு இல்லையா? பாண்டியன் சூடாமணி ஆகியோரின் அழகிய ஆண்களுக்கு அறிவு பகுதியை சார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு சொந்தங்களே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொடியெல்லாம் கொஞ்சம் இறங்கி தம்பி, அப்பதான் தலைவரோட முகம் தெரியும். அண்ணனோட முகம் தெரியும் பார்த்துட்டு தான் நிக்கிறாங்க எல்லாரும். கொஞ்சம் கொடியை கீழே இறக்குங்க, கொஞ்சம் கொடியை கீழே இறக்குனா தான் அண்ணன் முகம் தெளிவா தெரியும். இந்த பலூன் கொஞ்சம் கீழே இருக்கு. 9ஆம் தேதி நடைபெறவிருக்கிற சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மீண்டும் வில்லியனூர் தொகுதியிலே போட்டியிடும் சட்டமன்ற உறுப்பினர் திமுக மாநில தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் சிவா அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை சின்னத்திலே நிச்சயித்து அவரை பெரியாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாம் அங்கம் வகிக்கிறோம். புதுச்சேரியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கென்று ஒரு தொகுதி இளவர்கரை தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கரும்பலகை சின்னத்திலே நாம் போட்டியிடுகிறோம். அந்த ஒரு தொகுதிக்காக நான் புதுச்சேரிக்கு வரவில்லை, ஒரு தொகுதிக்காக மட்டும் வரவில்லை. நம்முடைய தோழமை கட்சிகளான திமுக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்காகவும் வாக்கு சேகரிப்பதற்காக இன்றைக்கு நான் புதுச்சேரிக்கு வந்திருக்கிறேன். மாலை 5 மணிக்கு நான் திண்டிவனத்தில் இருக்க வேண்டும். இப்போது மணி 6 ஆகிறது. விரைந்து திண்டிவனம் செல்ல வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்கிறேன். எங்கள் வாக்குகள் ஒன்று கூட வீணாகாமல் விரயமாகாமல் நாம் அங்கம் வகிக்கக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி புதுச்சேரியில் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு ஏதுவாக வில்லியனூர் தொகுதியில் அண்ணன் சிவா அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். தப்பி தவறி மீண்டும் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி ஆட்சிக்கு வந்துவிட்டால் இந்த முறை அவர்கள் ரங்கசாமி அவர்களை முதலமைச்சராக ஏற்க மாட்டார்கள். பிஜேபி முதலமைச்சர் என்ற நிலையை உருவாக்கி விடுவார்கள். அது புதுச்சேரிக்கு நல்லதல்ல, தமிழ்நாட்டுக்கும் நல்லதல்ல. எனவே அதை தடுத்தாக வேண்டும். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஆட்சி புதுச்சேரியிலும் மலர வேண்டும். அதுதான் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பெருமை, விடுதலை சிறுத்தைகளுக்கும் வலிமை. நாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எப்படி ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக இருக்கிறோமோ, அதை போல புதுச்சேரியிலும் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தி
தான் இந்த களம். எங்கே விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்களோ அந்த அணிதான் வெற்றி பெறும் என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். நம்முடைய வாக்குகளை சிதறடிக்க பார்ப்பார்கள், விலை கொடுத்து வாங்க முயற்சிப்பார்கள். அதற்கெல்லாம் நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. நாங்கள் கொள்கை அடிப்படையிலே எடுத்த முடிவின் அடிப்படையில திமுக கூட்டணிக்குத்தான் வாக்களிப்போம் என்கிற உறுதிப்பாட்டை எடுத்துக் கொள்ள வேண்டும். அது ஒரு சங்கல்பம், அது ஒரு உறுதிமொழி. இந்த மக்களின் வாக்குகளை கண்டபடி விலை பேச முடியாது, சிதறடிக்க முடியாது. அது ஒரு காலம், இது திருமா காலம். திருமாவளவன் எந்த அணியில் இருக்கிறாரோ அந்த அணிதான் வெற்றி பெறும் உருவாக்க வேண்டும். அந்த வேண்டுகோளை விடுக்கவே உங்களை தேடி வந்திருக்கிறோம். மிகப்பெரிய எழுச்சி மிகுந்த வரவேற்பு நல்கிய உங்களுக்கு நன்றி. வான வெடிகள் ஒரு புறம் வெடிக்க மலர் மாறி புரியக்கூடிய வகையில மலரை அள்ளி தூவ நீங்கள் மேலதானம் முழங்க இவ்வளவு எழுச்சி மிகுந்த வரவேற்பு நல்கிய அத்தனை பேருக்கும் என் ஊரின் உயிரான விடுதலை குறித்து தலையாரி தேவப்பொழிலன் போன்றவர்கள் எல்லாம் பிறந்த மண் இந்த மண். ரவி போன்றவர்கள் உத்தரவாகினி கோட்டையை சார்ந்த தோழர்கள், இன்னும் முன்னணி பொறுப்பாளர்கள், கட்சியின் மூத்த பொறுப்பாளர்கள் தமிழ்மாறன், ஆதவன், அமுதவன், இளவரசன், எதிர்மாறன், ஆற்றலரசு, திருவரசு, ஆற்றலரசன் தூர்தானா, திருவரசன், ஏகாம்பரம், தமிழ்வளவன், தமிழரசன், இளம்பருவி உள்ளிட்ட அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து எழுச்சி மிகுந்து வரவேற்பு நல்கிய தாய்மார்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ ஹலோ, அதெல்லாம் நீங்க எங்களுக்கு தெரியாதுங்க. நீங்க எது இருந்தாலும் அங்க சொல்லுங்க. நீ வழி சொல்ல பாப்பா செல்லமுடி பெரியப்பா வர்றாரு பாரு. உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிங்கள் என்று கேட்டு உங்களை எல்லாம் நேரில் சந்தித்து தலைவர் பெரியப்பா அடித்தட்டு மக்களின் நிலை மாற வேண்டுமானால் அரசியல் அதிகாரம் கைமாற வேண்டும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய தொடர்ச்சியாய் தந்தை பெரியாரின் மாணவனாய் கருத்தியல் போராளி அயோத்திதாச பண்டிதரின் வாரிசாய் இந்த மண்ணில் யாருக்கும் எந்த இடத்திலும் சமரசம் இல்லாமல் போராடக்கூடிய போராளி தலைவன், அடக்குமுறைகளுக்கு அஞ்சாமல் ஒடுக்குமுறைகளுக்கு கெஞ்சாமல் சமரசம் இல்லாமல் போராடக்கூடிய பாரதிய ஜனதா என்கிற நச்சுப்பாம்பை தலையில் மிதிக்கக்கூடிய தன்மானமுள்ள தலைவன் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு வருகிறார். வாக்காளர் சொந்தங்களே, அடித்தட்டு மக்களின் நிலை மாற வேண்டுமானால் அரசியல் அதிகாரம் கைமாற வேண்டும். வாழ் கைமாறும் போதுதான் நம் வாழ்க்கை மாறும் என்ற தத்துவத்தின் முழக்கத்தின் அடிப்படையில் அவர் எழுதிய முழக்கங்கள் அத்தனையும் இன்றைக்கு ஒவ்வொன்றாக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்க கூடிய சூழ்நிலையில் உங்களை எல்லாம் நேரில் சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள். இந்த மண்ணின் ஆட்சி மலரட்டும். பாரதிய ஜனதா இந்த நாட்டினுடைய உச்சபட்சமான அக்கிரமத்திற்கு சொந்தக்காரர்கள். பாரதிய ஜனதா இந்த நாட்டினுடைய அகிம்சையை சிதைக்கக்கூடிய மாபெரும் நட்பு பாம்பு.
அந்த நச்சுப்பாம்பை நாட்டை விட்டு விரட்ட தென் தமிழகம் இது பெரியார் கருத்தில் விதைத்த மண் என்கிற வகையில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டுமாய் உங்களை எல்லாம் நேரில் சந்தித்து வாக்கு கேட்டு வருகிறார்